ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸில் 2 பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் வேர்ல்டை விட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவரோட ஐபிஎல் ரிட்டைர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புஜாராவும் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்நேஷனல் ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்வின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்நேஷனல் ரிட்டைர்மெண்ட்டை பிஜிடி சீரிஸோட 4th டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணார். அப்பயே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, ஏன் அஸ்வின் இவ்வளோ சீக்கிரமாக அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அதுவும் மிட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்தியா வந்து WTC ஃபைனல் ஆட போகிறது இல்லைன்னு தெரியும். ஏன்னா ஹோமில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் லாஸ், பிஜிடி சீரிஸும் லாஸ் ஆகிட்டாங்க. அடுத்த டெஸ்ட் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவைலபிளாக இருந்தார்னா அவர் வந்து எந்த அளவுக்கு பிளேயிங் லெவலில் ஆடுவாருன்னு ஒரு கிரெடிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட்டாக இருந்திருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் அப்படின்னு போனாலே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்னர் தான் ஆடுறாங்க, அது ரவீந்திர ஜடேஜா தான். அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஓவர்சீஸில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நம்ம வந்து சப்கான்டினென்ட்ஸ் இந்தியா, தென் ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஆடுறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் அப்படியே இங்கிலாந்து, சேனா கண்ட்ரீஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் அவர் இன்டர்நேஷனல் அனௌன்ஸ் பண்ணார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎல் ஆட போகிறேன்னு வந்தார். சிஎஸ்கேக்கும் ஆடினார். தென் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டீமை விட்டு ட்ராப் பண்ணாங்க. அஸ்வின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 சீசன்ஸ் ஆஃப் ஐபிஎல் ஆடி இருக்காருங்க. அவர் ஆடின எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அவர் பிளேயிங் லெவலில் இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 சிஎஸ்கேக்கும் நல்லா போகல, அஸ்வினுக்கும் பார்த்தீங்கன்னா டீமை விட்டு ட்ராப் பண்ணியிருந்தாங்க. சரி, சிஎஸ்கேவோட சீசன் தான் ஒன்றா போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அஸ்வின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட என்னோட ரோல் என்ன டீமில் அப்படின்னு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கேட்டிருந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஐபிஎல் ரிட்டைர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் அனௌன்ஸும் பண்ணிட்டார். அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் லெஜண்டுங்க. இந்தியன் பிளேயர்ஸில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஐபிஎல் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் அஸ்வினையும் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா பவுலிங் அண்ட் பேட்டிங் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குரூஷியலான கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுதோ அப்போல்லாம் போட்டிருக்காரு. அவரோட ஓவரால் எக்கனாமியே பார்த்தீங்கன்னா 7.2 தான். 16 சீசன் ஒரு பவுலர் வந்து பவுலிங் போட்டு இந்த ஐபிஎல்ல 7.2 வந்து ஓவரால் எக்கானமியாக வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் 187 விக்கெட்ஸோடு இருக்காரு. 200+ ஐபிஎல் மேட்சஸ் ஆன ஒரு சில இந்தியன் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வினும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 டைட்டில்ஸ் ஐபிஎல் டைட்டில்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. 2010 and 2011 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட இருக்கும்போது ஐபிஎல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி அஸ்வின் பார்த்தீங்கன்னா பல சாதனைகளாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற இதுக்கப்புறம் டிஎன்பிஎல்லாக இருக்கட்டும், அவர் ஆல்ரெடி டொமஸ்டிக் ஆடுறது இல்லை. இந்த மாதிரி இதுக்கப்புறம் எதையும் ஆட போகிறது இல்லை. இதுக்கப்புறம் அவர் வந்து ஃபாரின் லீக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவரோட புது லீக் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். தென் புஜாராவோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வருவோம். புஜாரா கடைசியான டெஸ்ட் மேட்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா WTCயோட ஃபைனல். இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட தோத்ததாங்க. அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடவே இல்லை. இந்தியாவுக்காக ஒரு சில பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புஜாராவும் ஒருத்தர். இந்தியாவோட டிஃபெண்டர் அப்படின்னே சொல்லலாம், மிஸ்டர் டிபெண்டபிள். ஆஸ்திரேலியாவில் என்னதான் பவுலிங் போட்டாலும் உடம்புல அடியே வாங்கினாலும் தலைவன் விக்கெட்டை கொடுக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்காக உசுரை கொடுத்து ஆடி இருக்காரு. பட் அவரை ஏன் இந்த கடைசியாக ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பீர். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹெட் கோச்சாக கௌதம் கம்பீர் வந்தாரோ அப்பயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீம்ஸில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் இருந்தது. பட் டெஸ்ட் டீம் வந்து சுத்தமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். புஜாரா, ரகானே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர்ஸை பார்த்தீங்கன்னா ஒதுக்குனாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்ச மாதிரி தெரியுது. இல்லை அவங்களா கில்லுக்கு கேப்டன்சி தரேன்னு போயிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பல சேஞ்சஸ் அவர் கொண்டு வந்தார். அதில் ரொம்ப அடி வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா என் தலைவன் புஜாரா தான். ஏன்னா சூப்பராக விளையாடிட்டு இருந்தாருங்க. அவர் நிற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பராக ஸ்பின் ஆடக்கூடிய ஒருத்தர். இந்தியாவுக்காக டெஸ்ட்டில் 7000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 100 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்நேஷனல் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குட் பை லெஜண்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல லெஜண்ட்ஸ் நம்ம சின்ன வயசில் பார்த்து வேந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you all.